இது வந்து புஷ்பா 2 தேக்கனே செம்மர் சாண்டில் ரெட் சாண்டில் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 1 புஷ்பா 2ல இந்த கட்டைய வச்சுக்கிட்டு தான் எடுத்தாங்க. நம்மளும் இது வந்து நம்மகிட்ட ஒரு 1000 மரம் இருக்கு. ஒரு மரம் 10 lakhs போகும். ஓகே சரி. இப்போ வந்து இது ஆரம்ப நிலையில இப்போ எடுத்தோடனே ஏக்கர் கணக்குல வாங்க முடியாது. அப்போ சென்னையில ஐடில வேலை பாக்குறவங்க இல்ல சென்னையில வேலை பாக்குறவங்க எடுத்தோடனே ஏக்கர்ல வாங்க முடியாது, சின்ன சின்னதா வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் எவ்வளவு லேண்ட் ஆரம்பிச்சு இந்த மாதிரி தேக்கு மரம் சாண்டல்வுட் இது ஒரு ஃபியூச்சர் விற்கிறாங்களே உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க, 2400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸ் அவுட்டர் சிட்டியில கொடுக்குறாங்க. அதுல நம்ம வைக்கலாமே. ஸோ ஒரு 10 அடிக்கு ஒண்ணு வைக்கலாம், 20 அடிக்கு ஒண்ணு வைக்கலாம். அது ஒரு இதுதான். எத்தனை நம்பர் இப்போ ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஒருத்தங்க வாங்கி இருக்காங்க. இப்ப நீங்க வீடு கட்டுறதுக்காக வாங்கினா கூட முன்னாடி இப்ப நம்மளுடைய சென்னையினுடைய பழைய வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா பலாமரம் இருக்கு. என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல பலாமரம் இருக்கு, மாமரம் இருக்கு, தென்னை மரம் இருக்கு. அது ஓகே சார். அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்காங்க, ஒரு வீட்டுக்கான இடத்துல தான் வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்ட். ஆனா நான் என்னன்னா இப்ப எல்லாருமே ஒரு மாதிரி அபார்ட்மெண்ட் கல்ச்சர் நோக்கி போயிட்டாங்க. தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஊர்கள்ல ஒரு மரம் வைக்கிறதுக்கு 20 அடி 30 அடி தூரம் போதும். ஒரு பிளாட் 30க்கு 30 20க்கு 30 அப்படி இருக்கும். நீங்க 10 மரங்கள் ஈஸியா வாங்கி வச்சிடலாம். 15 வருஷம் நீங்க அதுக்கு மெயின்டைன் பண்ணி 20 வருஷம் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள நீங்க எவ்வளவோ வளர்ந்துருவீங்க. அடுத்து வேற ஒரு லேண்ட் வாங்குவீங்க, இந்த லேண்டை வித்துட்டு வாங்குவீங்க. விலை விற்கும் பொழுது அதுக்கு ஒரு வேல்யூ வரும். செம்மரம் இருக்குதியா அப்படின்னு சொல்லி செம்மரமே வச்சு நீங்க அறுவடை செய்யணும்னா அது நம்ம தாத்தா அப்பாக்கள் யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா நல்லா உதவியா இருந்திருக்கும். இப்ப நான் செய்யறது இனியா பிரியங்காவுக்கு உதவியா இருந்திருக்கும். சரிங்களா? எங்க அப்பாக்கள் யாரும் அப்படி செய்யலையே. அதுதான் அத எப்படி சார் பாதுகாக்கிறது? இப்ப வந்து ஒரு பயம் இருக்கும்ல சார், செம்மரம் இல்ல இப்ப நீங்க வந்து ஃபுல்லா எடுத்து இது பண்றீங்க. ஓகே, இப்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கேயோ நம்ம டெய்லி போய் ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இப்ப வந்து நமக்கு நிறைய வசதி வந்துருச்சு. முதல்லதான் அந்த பிரச்சனை இருந்தது. அப்பெல்லாம் கரண்ட் வேலி சுத்தியும் கரண்ட் இருக்கும், வேலிகள்ல கம்பி இருக்குல்ல, ஃபுல்லா கரண்ட் இருக்கும். அது மனிதர்கள் விலங்குகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக வைப்பாங்க. அப்ப அவ்வளவுதான் இருந்தது. இப்ப நம்ம கிட்ட கேமரா வந்துருச்சு. அந்த பக்கம் போனா யாராவது உள்ள நுழைஞ்சிட்டாவே அது சைரன் பண்ணும். போட்டோ எடுத்து உடனே வாட்ஸ்அப்புக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஃபயர் சர்வீஸ்க்கு, ஓனருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிடும். டக்கு டக்கு டக்கு. நம்ம ஒரு 10 நம்பர் வரைக்கும் 5 நம்பர் வரைக்கும் ஃபீட் பண்ணி வைப்போம். டெக்னாலஜியை கரெக்டா பயன்படுத்தி டெக்னாலஜி வந்துருச்சு அப்படி. ஆனாலும் ஒரு இந்த மாதிரியான தோட்டங்கள் வைக்கும்போது ஒரு கன் வச்சுக்கிட்டு ஓல்டு எக்ஸைஸ் மிலிட்டரி சர்வீஸ் முடிச்சுட்டு வந்த மேன்கள் யாராவது வச்சுக்கிட்டு பாதுகாப்பா பண்ணுவாங்க. இப்ப அதுக்கான தேவைகள் இல்ல. இப்ப அதுக்கான தேவைகள் இல்ல. அது ஒரு கொஞ்சம் ஆன பிறகு தேவைப்படும். அதுக்கு நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே வந்து சொல்லிடுவாங்க, சார் இப்ப நம்ம ஆள் வைக்கணும் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ நிறைய செம்மரம் வந்து கொஞ்சம் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்ட்ரைட்டா இருக்கு, சில இது கொஞ்சம் லைட்டா வளைஞ்சிருக்கு. அது ஏதாவது ஃபியூச்சர்ல விற்கும் போது ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு தான் வேல்யூ, வளைஞ்சா வேல்யூ அப்படி ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா வேல்யூ இருக்கிறது வந்து மரத்துக்கு ஒரே மரமா எவ்வளவு தூரம் போகுதோ அது வரைக்கும் தான் வேல்யூ. அதுக்கு மேல 2ஆ 3ஆ பிரியறதுக்கு வேல்யூ கிடையாது. எவ்வளவு தூரம் நீங்க ஒரே மரமா கொண்டு போறீங்களோ அதனால அந்த அங்கங்க கிளைகள் வராம கட் பண்ணிட்டே இருக்கு. நீங்க நம்ம கட் பண்ணி இருக்கணும் பாருங்க. இப்ப இது கொஞ்சம் தெரியுது, புதுசா கட் பண்ணதுனால கொஞ்ச நாள் ஆனப்புறம் அது இப்படி இடிஞ்சிரும். சரியா? அப்ப அது ஒண்ணுமே இருக்காது, ஒரே மரமா தெரியும். இது சாதா மரம் மாதிரி தான் இருக்கு. எப்படி சார் இது வந்து ரெட் சாண்டில்னு கண்டுபிடிக்கிறது? சாதா மரம் தான். இந்த வாசனை எல்லாம் இப்ப வராதா? அதெல்லாம் வந்து ரெட் சாண்டில்னா இப்ப இதை வெட்டினா உடனே இதை வெட்டும் பொழுது ரத்தமா வடியும், பிளட் வடியும். ஓகே. அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் பிளட் கலர்ல தான் இருக்கும். ஓகே. அவங்க ஒரு 20 வருஷம் 25 வருஷம் மரம் அப்படின்னா அதை ட்ரில் பண்றாங்க. பண்ணி ஒரு அரை மரம் வரைக்கும் போயிட்டு அது எவ்வளவு வடியுது, அது எப்படி தூள் தூள் டைமண்ட்ஸ் மாதிரி கல்ல ஓட்ட போட்ட மாதிரி துகள் வரும். இதெல்லாம் இருக்கு. இதான் சந்தன மரம். அதான் சார் நாங்க கேள்விப்பட்ட ரூமர்னு நினைச்சிட்டோம் சார். உண்மைதானா சார்? அப்போ இதுவும் சந்தன மரம் தான், கொஞ்சம் இழைச்சி போன சந்தன மரம். சந்தன மரம் பாருங்க, சந்தன மரத்தோட பூ பாருங்க, சந்தன மலர் பாத்திருக்கீங்களா? சோ எப்படி சார் இதுல இருந்து சந்தன இந்த இதுல இருந்து சந்தன கட்ட எடுப்போமா சார்? எத்தனை வருஷம் ஆகும் சார் அது வளர? 25 years. உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக இப்பயே நட்டு வச்சிட்டீங்களா சார்? கல்யாணம் நான் பண்ணிடுவேன். என்னுடைய குழந்தைங்க அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது இது உபயோகம்.